பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளல் பெருமான் வரலாறு மற்றும் வள்ளலார் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதங்கள் தொடர்பான காணொளிகள் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரையில் 2 காணொளிகள் பார்த்திருக்கோம். இது 3வது காணொளி. பாகம் 1 பாகம் 2 காணொளிகளின் விவரம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் உள்ளது. பாகம் 1 முதல் 3 வரை தொடர்ச்சியாக பார்த்தால்தான் முழுமையாக இருக்கும். ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஏராளமான தகவல்கள் இருக்குது. காணொளி முழுமையாக பாருங்கள். காணொளி லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொளிக்கு போகலாம். இறைவன் பூசாரி வடிவில் வந்து உணவளித்தது. ஒரு நாள் பெருமானார் திருவொற்றியூர் கோயிலின் மண்டபம் ஒன்றில் பசியோடு படுத்து உறங்கினார். அன்பர் சிலரும் உடன் இருந்தனர். பெருமானார் இடையில் விழித்தபோது இறைவனே கோயில் பூசாரி வடிவில் வந்து அன்னமளித்து சென்றார். வந்த பூசாரி 2 நாட்களாக ஊரில் இல்லை என்பது பின்னர் தெரிய வந்தது. பாம்பு தீண்டாது அகன்றது. ஒரு நாள் மாலை பெருமானார் சில அன்பர்களுடன் வியாசர்பாடிக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றிவிட்டு இரவு சென்னை திரும்பினார். வழியில் பாம்பு ஒன்று குறுக்கிட்டது. உடனிருந்த அனைவரும் அஞ்சி ஓடினர். பெருமானார் அசையாது அவ்விடமே நின்றார். பாம்பு பெருமானாரின் காலை சுற்றி கொண்டது. அதனை போகும்படி ஏவினார். அதுவும் ஊறு செய்யாது அகன்றது. அஞ்சி ஓடிய அனைவரும் இந்த அற்புதத்தை கண்டு வியந்தனர். இதனை நமக்கு அறிவித்தவர் அன்று பெருமானாருடன் சென்றவருள் ஒருவரான மகாவித்வான் திரு மயிலை தணிகாசல முதலியார். திருநீர் அளித்து நோய் தீர்த்தது. பல ஆண்டுகளாக வாத நோயால் துன்புற்ற வித்வான் கண்ணாடி சுப்ராய முதலியார் என்பவர் தனது துன்பத்தை பெருமானாருடன் விண்ணப்பித்து கொண்டார். பெருமானார் திருநீர் அளிக்கவே அவரை பற்றி இருந்த வாத நோய் குணமாயிற்று. நோய் குணமடைந்த வித்வான் பெருமானார் குறித்து கீழ்கண்டவாறு பாடல் இயற்றி பாடினார். அகத்தியனோ வான்மீகியோ ஆதிசேடன் தானோ மகத்துவமாம் சம்பந்தமாலோ சகத்தில் அரும் சச்சிதானந்தத்தின் தன்னொடியோ என்னென்பேன் மெச்ச மதி ராமலிங்க வேள். சங்கராச்சாரியரின் ஐயம் தெளிவித்தது. அந்த காலத்தில் சங்கராச்சாரிய சுவாமிகள் ஒரு சமயம் சென்னைக்கு எழுந்தருளிய போது வடமொழி நூலொன்றில் தமக்குள்ள சில ஐயங்களை தெரிவித்து கொள்ள கருதி தக்க வித்வான்கள் உளரோ என வினவ ஓர் அந்தணர் பெருமானாரை பற்றி குறிப்பிட்டார். சங்கராச்சாரியாரும் பெருமானாரை காண விரும்பி அழைத்தார். பெருமானார் தொழுவூர் வேலாயுதனாரையும் உடன் அழைத்து சென்றார். சிறிது நேரம் அளவலாவிய பின் சங்கராச்சாரியர் அவ்வடமொழி நூலை பெருமானாரிடம் கொடுத்து தமது ஐயங்களை விளக்க வேண்டினார். பெருமானார் அந்த நூலின் உரிய ஏடுகளை ஒரு முறை திருக்கண்ணோட்டம் செய்து வேலாயுதனாரிடம் கொடுத்து நீர் சொல்லும் என பணிந்து அருளினார். வேலாயுதனார் பெருமானாரது ஆணையை சிந்தித்து அந்த பகுதியை விரிவாக விளக்கினார். சங்கராச்சாரியாருக்கு இருந்த ஐயங்கள் அகன்றன. அப்போது எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் என்றார். அதற்கு பெருமானார் அப்படியானால் எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி தமிழ் என்று அருளினார். அவர் பெருமானாரை சிறப்பாக பாராட்டி விடை கொடுத்தார். கல்பட்டு ஐயாவை ஆட்கொள்ளுதல். சிறு வயதிலேயே இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் கல்பட்டு ஐயாவுக்கு இயல்பாகவே இருந்தது. இறை அருளை பெற நல் யோக நெறியினை பின்பற்றினார். உளுந்தூர்பேட்டையிலிருந்து வடமேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் திருநரங்குன்றம் என்னும் ஊர் உள்ளது.
இவ்வூரில் உள்ள குன்று ஒன்றில் குடில் அமைத்து கொண்டு தவயோக நெறியில் பழகி வந்தார். இவ்வாறு யோகம் பழகி வரும்போது அற்புத யோக காட்சி ஒன்று கண்டார். அந்த காட்சியில் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில், குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட ஒரு நாழிகையில் ஒரு ஞானாசிரியர் வலுவில் வந்து நம்மை ஆட்கொள்வார் என்பதை அறிந்தார். தாம் கண்ட யோக காட்சியை அன்பர்கள் பலருக்கும் தெரிவித்து தெய்வ திருவருளுக்காக எதிர்பார்த்திருந்தார். குறிப்பிட்ட அதே நாளில் அதே நேரத்தில் தனி பெரும் கருணையாக திகழும் வள்ளல் பெருமானார் கல்பட்டு ஐயாவின் குடிலில் அடி வைத்தார்கள். பெருமானாரை கண்டதும் கல்பட்டு ஐயா தாயை கண்ட சேயை போல் பேரானந்தமடைந்தார்கள். பெருமானாரின் பொன்னார் திருவடிகளை பற்றி கொண்டார். பெருமானார் தனது திருக்கரத்தால் தூக்கினார்கள், ஆசி வழங்கினார்கள், ஆட்கொண்டார்கள்.